ஒவ்வொரு மாவட்டத்திற்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக கோவை மாவட்டத்தில் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பான அந்த விவரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 6,19,777 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் திருத்த பணிக்கு பிறகு இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 6,19,777 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். தமிழகம் முழுவதும் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்த பணிகளானது தமிழகத்தில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதியோடு முடிவடைந்த நிலையில தற்பொழுது தமிழகத்துல மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்று தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. முன்னதாக என்ன அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்த தமிழகத்துல எவ்வளவு வாக்காளர்கள் மாவட்ட வாரியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் எத்தனை லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என அந்த அறிவிப்பு வெளியானதுக்கு பிறகாக தமிழகத்துல மாவட்ட வாரியாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என கூறப்பட்டது. தற்பொழுது முன்னதாகவே மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார்கள். கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்துமே தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுல 3,80,404 வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்ட இருப்பதாக தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது அந்தந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியர்களும் தற்பொழுது அதனை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த வாக்காளர் பட்டியல் தற்பொழுது மாவட்ட வாரியாக வெளியிட்டப்பட்டதற்கு பிறகாக வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தவர்கள் முதல்ல இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா அப்படின்னு அவர்கள் பார்த்து கொள்ளலாம் எனவும் அதற்காக தேர்தல் ஆணையம் ஒரு இணையதளத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது voters.eci.gov.in என்கின்ற இணையதளம் மூலியமாகவும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் தங்களுடைய பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை என்ட்ரி செய்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா அப்படின்ட்டு அவங்க வாக்காளர்கள் பார்த்துக் கொள்ளலாம். மேலும் நீக்கப்பட்டவர்கள் விவரம் மற்றும் அதற்கான காரணங்களையும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடைய இணையதளங்கள்ல பார்த்து தெரிவித்திருக்கலாம். இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கு. முன்பு கூட பார்த்தோம், தற்பொழுது நாகை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மதுரையில மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,80,404 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குகள் என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடைய இணையதளங்கள்ல பக்கத்துல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நபருடைய பெயர் அதுல இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்ததா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான தகவல்களையும் முன்னதாகவே தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியல்ல தங்களுடைய பெயரை சேர்க்க படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். அதே போல புதிதாக சேர விரும்புவோரும் இதே படிவத்தை வழங்க வேண்டும். இணையதளம் மூலியமாகவும் பெயர்களை சேர்த்து படிவங்களை சமர்ப்பிக்கலாம். அதாவது அந்த நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம், இணையதளம் மூலியமாகவும் இந்த படிவங்களை சமர்ப்பிக்கலாம். அதே போல இந்த வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் இல்லாத நபர்களை இன்றிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரை அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். அதே போல வாக்காளர் பெயர் சேர்த்தல் அல்லது பெயர் இல்லாமல் இருக்கிறது,
இல்லைன்னா ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்த மறுப்புகளையும் தெரிவிக்கலாம். அதற்கான கால அவகாசம் என்பது இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை அதற்கான ஆட்சேபங்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடமும் தலா 50 படிவம் 6கள் இருக்கும். அதாவது இந்த படிவம் 6 தான் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் அதற்கப்புறம் இந்த படிவம் 6ஐ பூர்த்தி செய்துதான் அவர்கள் தனது மீண்டும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை சேர்க்க முடியும். அப்படி ஒவ்வொரு 50 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடம் படிவம் 6 இருக்கும். அவர்களிடம் படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாகவும் அதனை திருப்பி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதனை பூர்த்தி செய்து நாங்க BLO அலுவலர்களிடமே நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம் பெற்றவர்கள் முகவரி மாற்றம் செய்யவும் அதே போல தொகுதி மாறுவதற்கும் படிவம் 8ஐ சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது படிவம் 6 அப்படிங்கிறது மீண்டும் பெயரை சேர்ப்பதற்கு, படிவம் 8 அப்படிங்கிறது தொகுதியை மாற்றுவதற்கோ அல்லது முகவரியை மாற்றுவதற்கோ படிவம் 8ஐ சமர்ப்பித்து கொடுக்கணும். விண்ணப்பிக்கப்படக்கூடிய புதிய விண்ணப்பங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான வாக்காளர்கள் பட்டியலுடைய சேர்த்து இறுதி வாக்காளர் பட்டியலாக பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் தான் தமிழகத்துல நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதியான நபர்களாக கருதப்படுவார்கள். இன்னும் இன்று மாலை சரியாக 5:30 மணி அளவுல தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்தமாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல எந்தெந்த ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை அவர் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் தெரிவிக்க இருக்கிறார். முன்னதாக தற்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் தற்பொழுது மாவட்ட வாரியாக எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை தற்பொழுது வெளியிட்டு வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் 24,368 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். முன்னதாகவே தமிழகத்துல இது போன்ற ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் SIR பணிகளை மேற்கொள்ளலாம் என முன்னதாகவே தேர்தல் ஆணையம் அறிவித்த உடனே திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையாக இதை எதிர்த்தனர். இதனை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் என்பது திமுக தலைவர் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கும் என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த பணிகள் என்பது நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த வீடு வீடாக சென்று அந்த படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதியோடு முடிந்தது. 2 முறை அந்த கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டது. நவம்பர் 4ஆம் தேதி தமிழகத்துல அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது வீடு வீடாக சென்று அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான பணிகள் தொடங்கியது. நவம்பர் 4க்கு தொடங்கிய இந்த பணி 2 முறை கால நீட்டிப்பு செய்ததற்கு பிறகாக டிசம்பர் 14ஆம் தேதி அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில தற்பொழுது டிசம்பர் இன்றைய இணையத்தை பொறுத்த வரைக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை அவர் வெளியிட இருக்கிறார். அதாவது ஏன்னா தொடர்ச்சியாகவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனால் முதல் முறையாக இந்தியாவுல பீகார் மாநிலத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகாக நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணிகள் வெற்றி பெற்றது. அதற்குமே மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்திருந்த நிலையில பீகாருக்கு பிறகாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தான் நவம்பர் 4ஆம் தேதி தமிழகத்துல வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில அந்த டிசம்பர் 14ஆம் தேதி அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில இன்றைய தினம் தற்பொழுது அந்தந்த மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா என முதலில் வாக்காளர்கள் தங்களுடைய ஓட் ஐடி எண்ணை என்ட்ரி செய்து இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக பெயர் நீக்கப்பட்டிருந்தால் என்ன காரணத்திற்காக பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தளத்தில் இருக்கக்கூடிய இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்தமா தமிழகத்துல
தமிழகத்துல இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் பொழுது எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கான இன்றைய தினம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தாலும் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். வாக்காளர் பெயர் சேர்த்தல் மட்டும் இல்லாது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்தும் மறுப்புகளை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி வாய்ந்த நபர்களாக கருதப்படுவார்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தற்பொழுது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள்ல எவ்வளவு மாவட்ட வாரியாக தற்பொழுது எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தென்காசி மாவட்டத்துல 1,51,902 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி மாவட்ட வாரியாக தற்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இந்த வரைவு வாக்கு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். முன்னதாக தமிழகத்துல தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு ஒட்டுமொத்தமா தமிழகத்துல எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னதாக அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு பிறகாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது முன்னதாகவே அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாவட்ட வாரியாக தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக தற்பொழுது இன்று மாலை 5:30 மணி அளவுல தலைமை செயலகத்துல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களை அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 1,25,739 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாக்காளர் எல்லாமே ஆதாரங்கள் படிவங்கள் சரியாக கொடுத்து எல்லாமே சரியாக கொடுத்துமே படிவங்கள்ல பட்டியல பெயர் இல்லை அப்படிங்கும் போது எதற்காக அந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்கள் அந்த இதுல இருக்கும். குறிப்பாக ஒருவேளை பெயர் நீக்கப்பட்டிருந்தால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அதற்கு தனியாக 2 இணையதளங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளங்கள்ல சென்று வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை என்ட்ரி செய்து உங்களுடைய பெயர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன காரணத்திற்காக கடந்த முறை அந்த படிவம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை உள்ளிட்ட காரணங்கள் அந்த இணையதளத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒருவேளை அதாவது முன்பு கொடுத்த அந்த படிவத்துல பெயர் இருந்துமே இந்த முறை வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் இல்லை அப்படிங்கும் போது இதற்கு அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா படிவம் 6 அப்படிங்கிறது வழங்கப்படும். அந்த படிவம் 6 பூர்த்தி செய்து வரக்கூடிய அந்த BLO அலுவலரிடம் அந்த படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். அதாவது பெயர் இல்ல அப்படிங்கிறது மட்டும் இல்லாம புதிதாக சேர விரும்புவோரும் இந்த படிவத்தை வழங்கலாம் எனவும் இந்த படிவத்தை நேரடியாக வழங்கலாம். அதே போல இணையதளம் வாயிலாகவும் இந்த படிவத்தை சமர்ப்பிக்கலாம். இதற்கான கால அவகாசம் என்பது இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அனைத்து கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அதற்கு பிறகு இந்த கால அவகாசம் என்பது முடிவடையும் என கூறப்பட்டிருக்கிறது. படிவம் 6 பயன்படுத்தி தற்பொழுது புதிதாக சேர்க்க விரும்புபவர்களும் ஏற்கனவே படிவம் கொடுத்தும் சேர்க்காம விட்டவர்களும் சேர்க்கலாம். படிவம் 8 பூர்த்தி செய்து அட்ரஸ் மாற்றணும். அதே போல என்னுடைய தொகுதி மாறுது அப்படிங்கிறத அந்த படிவம் 8 பயன்படுத்தி அதையும் மாற்றிக்கொள்ளலாம். இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில முன்னதாக தமிழகத்துல அந்தந்த மாவட்ட வாரியாக தற்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நிலையில அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 5:30 மணி அளவுல தலைமை செயலகத்துல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல வரைவு வாக்காளர் பட்டியல்ல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது இந்த நீக்கப்படக்கூடிய வாக்காளர்கள் எதன் அடிப்படையில் நீக்கப்படுகிறார்கள் அப்படின்னா உயிரிழந்திருக்கலாம் அல்லது அவர்களை அடையாளம் காண முடியாமல் இருக்கலாம். அதாவது அதே போல வேறு முகவரிக்கு மாறி இருக்கலாம், அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதே போல போலியான வாக்காளர்கள், இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. தற்பொழுது மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்ன காரணம் அந்த விடுபட்ட அந்த வாக்காளர் பட்டியல பெயர் இல்லாதவர்கள் அது எதற்காக வாக்காளர்களை தங்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களையும் அந்தந்த மாவட்ட இணையதளங்கள்ல தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இன்றைய தினம் அந்தந்த மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 5:30 மணி அளவுல
சென்னை தலைமை செயலகத்துல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எவ்வளவு வரைவு வாக்காளர் பட்டியல் இடம்பெறுகிறார்கள், எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப நேற்று கடந்த 2 நாட்களாகவே 12 மாநிலங்கள்ல இந்த பணிகள் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்தந்த மாநிலங்கள்ல எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இந்த எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடுமையாக இதனை எதிர்த்தது. தேர்தல் நேரத்துல, அதாவது தேர்தலுக்கு மிக குறுகிய காலம் தான் இருக்கு. இந்த குறுகிய காலகட்டத்துல 234 தொகுதிகளிலுமே இந்த பணிகளை மேற்கொள்ளப்படும் கூடக்கூடியது மிகவும் சிரமமான ஒன்று. இப்ப பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்கள் வேற இருக்குது. அதாவது உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும், இல்லைன்னா தமிழகத்துல தேர்தல் முடிந்த பிறகு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். அதாவது தமிழகத்துல வேண்டுமென்றே தேர்தல் நேரத்துல இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள் என ஏற்கனவே முதலமைச்சர் அவர் கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். ஏற்கனவே தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கூடிய நிலையில தற்பொழுது தமிழகத்துல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மிக குறுகிய காலகட்டத்துல தமிழகத்துல இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தது. உரிய கால அவகாசம் வழங்கி இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கூறிய நிலையில தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது மாவட்ட வாரியாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி தமிழக தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வரைவு வாக்காளர் பட்டியலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அவர் விரிவாக வெளியிட இருக்கிறார். முன்னதாக தற்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வாரியாக தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். பிப்ரவரி 17 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமே 2026 தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியான நபர்களாக கருதப்படுவார்கள். அதாவது சிறுபான்மையர் ஓட்டுகளை குறிவைத்து பாஜக இது போல செயல்படுகிறது. தமிழகத்தில் கால ஒன்ற பாஜக தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு செய்து சரி செய்கிறது உள்ளிட்ட விசிக உள்ளிட்ட காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையாக இதனை எதிர்த்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஆனாலும் தமிழகத்தில் இந்த பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டு பணிகள் என்பது டிசம்பர் 14ஆம் தேதியே அந்த படிவங்களை பூர்த்தி செய்து அதற்கான காலக்கெடு என்பது முடிந்த நிலையில தற்பொழுது இன்றைய தினம் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். அதற்கு பிறகாக பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு பார்க்கப்படுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே தற்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தான் மிக எதிர்பார்ப்பை எழுப்பி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது அர்ச்சனா பட்நாயக் அவர் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கக்கூடிய நிலையில முன்னதாக தற்பொழுது மாவட்ட வாரியாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது வெளியிட்டு வருகிறார்கள். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொதுமக்கள் யாரும் வாக்காளர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அதாவது முறையாக படிவங்கள் கொடுத்துமே பெயர் அது இடம் பெறல அப்படின்னா யாரும் அச்சப்பட தேவையில்லை. அந்த இணையதளம் வாயிலாக சென்று உங்களுடைய ஓட்டர் ஐடி எண்ணை செய்து பெயர் இருக்கிறதா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெயர் இல்லை என்றால் என்ன காரணத்திற்காக பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அந்த தகவலுமே அந்த இணையதளத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகாக படிவம் 6 பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாகவோ அல்லது உங்கள் அந்த படிவம் 6 பெற்றுக்கொள்ளக்கூடிய நபரிடமே அந்த படிவத்தை மீண்டும் கொடுத்து மீண்டும் அந்த பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம். அதனால வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் இல்லை அப்படின்னு மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என கூறப்பட்டிருக்கிறது. அந்த தற்பொழுது மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலை தற்பொழுது அந்தந்த மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்தமாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே தற்பொழுது மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது வெளியிட்டு வருகிறார்கள்.